வணக்கம். நாம ஒரு பொருளை வாங்கும்போதோ இல்ல ஒருத்தரை முதலா சந்திக்கும் போதோ எதை வச்சு அவங்களை எடை போடுறோம்? பெரும்பாலும் அவங்களோட வெளித்தோற்றத்தை வச்சுதான் இல்லையா? பளபளன்னு மின்றது எல்லாமே தங்கம் இல்லைன்னு பழமொழியே இருக்கு. ஆனா ஏன் நாம திரும்ப திரும்ப அந்த பளபளப்புல மயங்கிடுறோம்? இன்னைக்கு இந்த எண்ணத்தையே கேள்வி கேட்கிற ஒரு ஆழமான கதையை நம்ம அலசக்கோறோம். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்களேன். ஒரு பொருளோட அந்த பளபளப்பான பேக்கேஜிங், இல்ல ஒருத்தரோட அந்த அட்டகாசமான தோற்றம், இதெல்லாம் அவங்களோட உண்மையான தன்மைய பார்க்க விடாம நம்ம கண்ண மறைக்குதா? இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற கதையோட மையக்கரு. இதுதான் நாம இன்னைக்கு சந்திக்கிற நிஜம். சோஷியல் மீடியாவுல பார்க்குற அந்த பெர்ஃபெக்ட் லைஃப் ஆகட்டும், இல்ல வேலைக்கு ஆள் எடுக்கும்போது பார்க்குற அந்த சூப்பரான ரெஸ்யூமே ஆகட்டும், நாம பளபளப்பான விஷயங்களுக்கு ரொம்ப ஈஸியா மயங்கிடுறோம். ஆனா அந்த பளபளப்புக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன? அந்த கவர்ச்சிக்கு நாம கொடுக்கிற விலை என்ன? வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். சரி, இப்ப கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். இங்கதான் உண்மையான மதிப்புக்கும் அந்த போலியான கவர்ச்சிக்கும் நடுவுல நடக்க போற ஒரு பெரிய போராட்டத்தோட ஆரம்ப புள்ளிய நம்ம பார்க்க போறோம். இந்த கதையோட ஹீரோஸ் 2 பேரு. ஒருத்தர் ரொம்ப நேர்மையான அனுபவம் வாய்ந்த ஒரு நகை வியாபாரி. இன்னொருத்தர் அவரோட ஒரே மகன். அப்பா தன்னோட கடின உழைப்பால ஒரு பெரிய பிசினஸையே கட்டி எழுப்பியிருக்கார். ஆனா மகனுக்கு எல்லாமே மேலோட்டம்தான். ஒரு பொருளோட மதிப்பு அது எவ்வளவு பளபளன்னு இருக்கிறத பொறுத்ததுன்னு நினைக்கிறான். இது அந்த அப்பாவுக்கு ஒரு பெரிய கவலையா இருக்கு. நம்மளோட தொழில் நம்ம மகன்கிட்ட போனா என்ன ஆகுமோன்னு பயப்படுறார். தான் மகனுக்கு எந்த புத்தகமும் சொல்லிக் கொடுக்காத ஒரு பாடத்தை அவன் வாழ்க்கை முழுக்க மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் மூலமா சொல்லிக் கொடுக்கணும்னு அந்த அப்பா முடிவு பண்றார். இது வெறும் ஒரு டெஸ்ட் இல்ல, இது ஒரு வாழ்க்கை பாடம். இப்ப அந்த சோதனைக்கான ஸ்டேஜ் ரெடி ஆகுது. ஒரு கருப்பு வெல்வெட் துணி மேல 2 பொருட்களை வைக்கிறாரு. அந்த இருட்டுல அந்த 2 பொருட்களோட உண்மைத்தன்மை இன்னும் பிரகாசமா தெரிய போகுது. என்ன நடக்க போகுதுன்னு ஒரு கியூரியாசிட்டி வருது இல்லையா? சரி, அந்த மகனோட தேர்வுக்காக வைக்கப்பட்ட அந்த 2 கற்கள் அது என்னன்னு பாப்போம். இந்த 2 கற்கள் தான் இந்த கதையோட மொத்த சாராம்சத்தையும் நமக்கு ஒரு உருவகமா காட்டப் போகுது. 2க்கும் இருக்கிற வித்தியாசத்தை சும்மா பாருங்களேன். ஒரு பக்கம் கண்ணை பறிக்கிற மாதிரி லைட் அடிச்சு வானவல் மாதிரி ஜொலிக்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஸ்படிகக்கல். இன்னொரு பக்கம் எந்த ஒரு பளபளப்பும் இல்லாம ஒரு சாதாரண அழுக்கு பிடிச்ச பாறை மாதிரி இருக்கிற ஒரு சின்ன மங்கலான சாம்பல் நிறக்கட்டி. அப்பா தன் மகன் கிட்ட கேக்குறாரு, இதுல ஒன்ன நீ உன் சொத்தா எடுத்துக்கலாம். சொல்லு, இதுல எது ரொம்ப மதிப்பு வாய்ந்தது? இது வெறும் ஒரு கல்ல தேர்ந்தெடுக்கிற கேள்வி இல்லைங்க. அவனோட பார்வை, அவனோட எதிர்காலம் எல்லாத்தையும் தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான தேர்வு இது. அப்பா என்ன நினைச்சு பயந்தாரோ அது அப்படியே நடந்துச்சு. மகன் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த வெளிப்படையான அழகுதான். அதுதான் உண்மையான மதிப்புன்னு முழுசா நம்பி அந்த பளபளப்பான கல்ல டக்குன்னு தேர்ந்தெடுத்தான். ஒரு நிமிஷம் நாமளும் யோசிப்போமா? நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி தேர்வுகள் வரும்போது நாம என்ன செய்வோம்? நல்ல சம்பளம், பெரிய ஆபீஸ்னு பளபளப்பா தெரியிற ஒரு வேலையை தேர்ந்தெடுப்போமா? இல்ல நல்ல ஒர்க் கல்ச்சர், கத்துக்க வாய்ப்பு இருக்கிற வேலையை தேர்ந்தெடுப்போமா? சோஷியல் மீடியால மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒருத்தரை சொல்றத அப்படியே நம்புறோமா? இல்ல நமக்கு நல்லது கெட்டது தெரிஞ்ச அனுபவம் இருக்கிற நம்ம நண்பர் சொல்றத காது கொடுத்து கேட்கிறோமா? சரி, வாங்க கதைக்கு திரும்ப போலாம். இப்போ நாம கதையோட கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு. இங்கேதான் அந்த 2 கற்களோட உண்மையான முகம் வெளிப்பட போகுது. தந்தை ஒரு பெரிய சுத்தியல கையில எடுக்கிறார். மகன் பொக்கிஷோன்னு நினைச்சானே அந்த பளபளப்பான கல், அதோட உச்சியில தன் முழு பலத்தையும் திரட்டி ஓங்கி அடிக்கிறார். அந்த ஒரு நொடி அந்த ரூமே அமைதியில உறைஞ்சு போகுது. என்ன ஒரு ஷாக்! மகன் மலை மாதிரி நம்பி இருந்த அந்த பிரம்மாண்டமான கல் ஒரே அடியில சாதாரண கண்ணாடி துண்டுகளா சிதறி போச்சு. அந்த கண்ணாடி நொறுங்கின மாதிரி வெளித்தோற்றம்தான் எல்லான்னு அவன் வச்சிருந்த நம்பிக்கையும் அன்னைக்கு நொறுங்கி போச்சு. அடுத்து அப்பா அந்த சின்ன மங்கலான சாம்பல் நிற கல்ல எடுக்கிறார். அதே சுத்தியாலால முன்னாடி அடிச்சதை விட இன்னும் வேகமா ஓங்கி அடிக்கிறார். அவ்வளவுதான். ஆச்சரியம்! அந்த சுத்தியல் கல்லு மேல பட்டு டாங் அப்படின்னு ஒரு சத்தத்தோட தெரிச்சு விழுந்துச்சு. ஆனா அந்த சின்ன கல்லுக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழல. அதுக்குள்ள மறைஞ்சிருந்த வலிமையும் அதோட உண்மையான குணமும் இப்பதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஓகே, இப்போ இந்த கதையோட நீதியையும் அது எப்படி நம்மளோட நிஜ வாழ்க்கையோட கனெக்ட் ஆகுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ அந்த அப்பா மகனுக்கு உண்மைய விளக்குறார். மகனே, நீ ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்தது பார்க்க அழகா இருந்த ஒரு மலிவான கண்ணாடி. ஆனா நீ பயனற்றதுன்னு தூக்கி போட்டாயே, அது இன்னும் பட்டை தீட்டப்படாத ஒரு விலை மதிக்க முடியாத வைரம். உண்மையான மதிப்பு தன்னை எப்பவுமே விளம்பரப்படுத்திக்காது. இதுதான் நாம இங்க கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம். தனித்துவம், அதாவது ஆத்தென்டிசிட்டி, இதுதான் உண்மையான மதிப்புக்கான ஆதாரம் இல்லையா? இன்னைக்கு நாம பாக்குற இந்த போலியான ஃபில்டர் போட்ட உலகத்துல இப்படி தனித்துவமா உண்மையா இருக்கிறது தான் ரொம்ப அரிதான, ரொம்பவே விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம்.
இந்த வைரத்தோட உருவகத்தை நம்ம மனுஷங்களுக்கும் பொருத்தலாம் இல்லையா? ஒருத்தரோட உண்மையான மதிப்புங்கிறது அவங்களோட ஆடம்பரத்திலயோ அவங்க பேசுற பேச்சிலயோ கிடையாது. ஆனா ரொம்ப கஷ்டமான ஒரு நேரத்துல கூட மாறாம இருக்கிறவங்களோட நேர்மை, கடின உழைப்பு, கருணை இந்த மாதிரி குணங்கள்ல தான் இருக்கு. இவங்க தான் ஆரவாரமே இல்லாம உண்மையான மாற்றத்தை உருவாக்குற நிஜமான வைரங்கள். சரி, இந்த பாடத்தை நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது? இதோ ஒரு 3 சிம்பிளான வழிகள். முதல்ல, ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு முடிவுக்கு வர்றதை நிறுத்துவோம். ஏன்னா நம்ம மூளைக்கு ஒரு பழக்கம் இருக்கு. பார்க்க நல்லா இருக்கிற ஒண்ணு எல்லா விதத்திலயும் நல்லா இருக்கும்னு அதுவா நம்பிடும். அதை தாண்டி யோசிக்கணும். 2வது, அவங்க என்ன சொல்றாங்கன்னு நிஜமாவே காது கொடுத்து கேட்போம். 3வது, ரொம்ப முக்கியமானது, அவங்க வார்த்தைகளை மட்டும் பார்க்காம காலப்போக்கில் அவங்களோட செயல்கள் என்ன சொல்லுதுன்னு கவனிப்போம். ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் than வேர்ட்ஸ் இல்லையா? கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த லெசனை முடிச்சுக்கலாம். உங்க வாழ்க்கையில, உங்க வேலையில, உங்க உறவுகள்ல நீங்க எந்த பளபளப்பான கண்ணாடி துண்டுகளை துரத்திக்கிட்டு இருக்கீங்க? அதே சமயம் உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற எந்த உண்மையான வைரங்களை நீங்க அடையாளம் காண தவறுறீங்க? யோசிச்சு பாருங்க.